ரேகா அப்படி சொன்னோடனே கதிருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு ரம்யா வாழ்க்கை என்னாச்சுன்னு எனக்கு தெளிவாக சொல்லு ரேகா அப்படின்னு சொன்ன பிறகு, உங்கள்கிட்ட வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு ரம்யா வந்தால, அந்த அன்னைக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? ரம்யா வந்து வீட்டில் சொல்லியிருக்கா, கதிரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட அவங்க அண்ணக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறா ரம்யா. ஆனால் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டிருக்குறாங்க. உடனே கதிர் கேட்குறான், ஏன் நான் நல்ல பையனை உங்களுக்கு தெரியுமில்ல, பக்கத்து வீட்டு பையன், நான் நல்ல பையனு ரம்யாவோட அம்மா அப்பாவுக்கு தெரியுமே, அவங்களும் நல்லா என்கிட்ட பேசுவாங்களே, ஏன் ரம்யாவோட அண்ணன் கூட என்கிட்ட நல்லா பேசுவானே, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிடிக்கல? நீ என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் நீ வேறு கேஸ்ட்டு, ரம்யா வேறு கேஸ்ட்டு, அது மட்டும்தான் அவங்களுக்கு இடிச்சுது. ஸோ ரம்யா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரம்யாவோட அண்ணன் அம்மா அப்பா யாரும் ஒத்துக்கலை. ஆனால் ரம்யா வந்து ஒத்தக்கால் நின்னா, நான் கல்யாணம் பண்ணுன்னா கதிரை தான் பண்ணிக்குன்னு சொன்னான். ஸோ எல்லோரும் பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ரம்யாவோட அண்ணன் வந்து பயங்கரமாக கத்துனா, நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீன்னா நான் போய் கதிரை வெட்டிட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுங்காட்டி ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எப்படி இருந்தாலும் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு ரம்யா கண்டுபிடிச்சா. அதை மீறி இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தைரியம் ரம்யாவுக்கு இல்லை. அதுக்கு காரணம் நீ நல்லா இருக்கும்னு நினச்சா. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக போயிட்டுருக்குது. அப்போ வந்து உன்னுடைய 2 அக்கா கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. இந்த சமயத்தில் ரம்யா வீட்டுட்டு ஒடியாந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கும். அது மட்டும் இல்லை, ரம்யாவோட அன்னை இருந்த கோபத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ அதனால் ரம்யா வந்து யோசிச்சா. அதனால தான் உங்ககிட்ட வந்து பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஏன் நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லவா? சொல்லியிருந்தால் என்ன ஆகும்? அப்போ தான் நீ வந்து ப்ரைவேட் பேங்க் வேலை கிடச்சி போயிட்டுருக்குற. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உன்னால் வேலை செய்ய முடியுமா? ஸோ அவள் என்ன நினச்சானா, நீ வந்து அவளை வெறுக்கும்னு நினச்சா. ஏன்னா ரம்யா வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவள் தெரிஞ்சிருச்சு. ஸோ நீயாவது நல்லா இருக்கும்னு அவன் நினச்சா. அதனால நீ அவளை வெறுக்கும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி கதிர் என்னாச்சு அப்படின்னு அதாவது கதிர் எப்படி காரணமாகும்? நான் எப்படி காரணமாக முடியும் ரம்யா அண்ணன் இறந்ததுக்கு? ரம்யா அண்ணன் எப்படி இறந்தாங்க அப்படின்னு கதிர் கேட்குறான். ரேகா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க.